வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நம்ம வீக்லி பார்த்து பண்ணி வெள்ளிக்கிழமைனால வீக்லி பார்ப்போம் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தா இந்த இடம் தான். 25,318 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஹை தான், ஆல் டைம் ஹை 26,325. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து போன வாரத்தோட லோ, அதாவது கிட்டத்தட்ட 25,700 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செட்டப்பில் தெரியுது. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருந்த இந்த சப்போர்ட்டு தான், அதாவது 25,690 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லொக்கேஷன், அதாவது 25,318 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரெண்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 26,325 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் டவுனோட அப்சைடுக்கான இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, இது டே படி. சரி, ஓகே, நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,993 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 26,057 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தவரைக்கும் 26,199. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா நேற்றோட மிஸ்ஸிங் ஹை அது பார்த்தீங்கன்னா 25,902 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,826 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,770. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். அது எப்போ அதிகம்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ளோசிங் இருந்துச்சுன்னா கூட மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இந்த லொக்கேஷனில் என்ட்ரி எடுத்துகிட்டு அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன மாதிரினா, இந்த இடத்த பிரேக் பண்ணிடணும். செகண்டை பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்தான்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் போனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடுக்கான வாய்ப்பு அதிகம் கம்மி. இந்த இடத்த பிரேக் பண்ணாமல் தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் வந்து டவுனுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்படி ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஓப்பனாக இது கீழே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்னா தேர்ட் சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் சப்போர்ட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் நாளைக்கு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் திங்கக்கிழமை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லோ பார்த்தோம்னா 57,150 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து லோவாக இருக்கும். ஹை பார்த்தீங்கன்னா 60,102ங்கிறது ஹையாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி போட்டிருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வீக்லி படி. நம்ம டேயில் பார்ப்போம் அது என்ன மாதிரி ரேஞ்ச் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அதாவது லோ ரேஞ்சு பார்த்தோம்னா 58,649 அப்படிங்கிறது பாட்டமாக இருக்கும். மேலே பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த ஆல் டைம் ஹை தான் 60,102 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை, இந்த ரேஞ்சு இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது டோஜி போட்டு தான் முடிச்சிட்டாங்க டே கேண்டில். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹையை இல்லை இந்த கேண்டில் ஹை பார்த்தோம்னா 59,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த ரேஞ்ச் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,140 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை 59,211 அப்படிங்கிறது நேற்றோட ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 59,528 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 58,877 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை நேற்றோட லோ 58,737 அப்படிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 2 சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட் இல்லை. இப்போ பார்த்தா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம நெட்டில் தான் சொல்லியிருந்தோம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் இருந்தால் பெரிய மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி என்ட்ரி எடுக்க இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த கேண்டலோட ஹையில் இருக்கலாம். 58,900 ஒரு ஜோனாக போட்டு விட்றேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஜோனா போட்டிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு, இந்த மேல உள்ள ஜோன பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள 58,870ங்கிறது பாட்டமா இருக்கும். இதுக்குள்ள அட்வான்ஸா கூட இந்த எல்லோக்குள்ள வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஃபர்தரா இதுக்கு மேல வந்து டேல க்ளோசிங் வச்சாங்கன்னா, அடுத்தது பெரிய மூவ் இருக்கும். அப்படின்னு இந்த இடம் தொட்டோம்னா செல்லிங் வர வாய்ப்பு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணா ஒரு மூவ் இருக்கு. ஆனா இந்த இடம் வந்து செல்லிங் ஏரியா. இதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம அடுத்த நாள் மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் இருக்கும். இந்த 200லேருந்து இந்த 300, 500ங்கிறது ஒரு 300 பாயிண்ட் வந்து கொஞ்சம் வேகமா போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸோட வீக்லி செட்டப் வச்சிருக்கோம். இத பார்த்தோம்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த லோ பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். இந்த ஹைய பிரேக் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்ல அடுத்து ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டோஜி தான் போட்டாங்க. அந்த ஹைய பிரேக் பண்ணதுல அடுத்த ஒரு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வீக்லி படி. சரி ஓகே. டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அந்த ரேஞ்சை மட்டும் கொஞ்சம் மாற்றிப்போம். ஆ டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா, இந்த கிரீன் கேண்டில் லோ தான். அதாவது டிசம்பர் 11 லோ பிரேக் பண்ணா மார்க்கெட்ல இந்த கேண்டில் லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அது அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட்ட பொறுத்தவரை இதுக்குள்ள திருப்பி சைட்வேஸ் செட்டப்புக்குள்ள ரேஞ்சு. அதாவது 86,150க்கும் 84,150க்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் படி. சரி ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் ரேஞ்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 85,067 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது இன்னைக்கு போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 85,320 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தவரை 85,761. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து நேத்தோட ஹை தான். 84,780 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 84,359ங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட பொறுத்தவரை நேத்தோட லோ 84,238 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சென்செக்ஸ் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸாவது க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி கீழ வந்துச்சுன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி எடுக்க நல்ல பெஸ்ட். 3லயும் அதே செட்டப் தான் இருக்கு. என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட இந்த க்ளோஸ் ஆன இடத்துல, அதாவது மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிஞ்ச இடத்துல இல்ல முடிஞ்ச இடத்துக்கு கீழ இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த என்ட்ரி எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ எடுக்கணும்னா, இந்த இடத்துல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்து என்ட்ரி எடுத்துச்சுன்னா, மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் இருக்கும். இல்ல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல ஒரு மூவ் இருக்கும். அதாவது இந்த செகண்ட பிரேக் பண்ணும் பட்சத்தில 300லேருந்து 700, 400 பாயிண்ட்லேருந்து ஒரு பெரிய மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது பேங்க் நிஃப்டிலேருந்து கொஞ்சம் கிட்டக்கயே இருக்கு. சென்செக்ஸ், நிஃப்டிலும் கொஞ்சம் தள்ளி இருக்க மாரி இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான ஒரு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.